ஈரான் பார்லிமெண்ட்டோட ஸ்பீக்கர் கேலிபாஃப் இருக்கார்ல, அவர் இப்போ என்ன சொல்றாரு, கிட்டத்தட்ட 70 லட்சம் ஈரானிய மக்களே இவங்களெல்லாம் ராணுவ வீரர்கள்னு கிளைம் பண்றாரு அவர். 70 லட்சம் பேர். இத்தனை பேரும் நாட்டோட ராணுவத்துல சேர்ந்து பணியாற்றுறதுக்காக ஆல்ரெடி முன்ன வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆயுதம் ஏந்திய பயிற்சியும் இங்க வழங்கப்பட்டிருக்கு. லிட்டரலா எங்க நாட்டோட ராணுவ வீரர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இணையா நாங்க அந்த சிவிலியன்ஸை அந்த அளவுக்கு கட்டமைச்சு மேல கொண்டு போயிருக்கோம். பவர்ஃபுல் நேஷனல் கேம்பெயினை நாங்க இனிஷியேட் பண்ணிட்டோம். எங்க நாட்டை பாதுகாக்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் சொல்லல, பியூரோக்ராட்ஸ், எங்களுக்கு கீழே இருக்க இந்த சோல்ஜர்ஸ் முதற்கொண்டு எல்லா ராணுவ வீரர்களும் இந்த உறுதிமொழி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் ஆயுதத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களே, இதுக்கப்புறம் என்ன வேணும்? எங்க நாட்டை நாங்கள் டிஃபெண்ட் பண்றதுக்கு யார் உதவியும் தேவையில்லை. ஈரானியர்களே ஈரானை பாதுகாத்து போன்னு அவர் சொல்லியிருக்காரு. மக்களை, இந்த விஷயம் இன்கேஸ் உண்மையா இருக்கிற பட்சத்துல அமெரிக்க படையினர் எத்தனை பேர் உள்ள போனாலும் திரும்பி வர முடியும்னு நினைக்கிறீங்க? 70 லட்சம் பேரை தாண்டி நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாங்க இது ஏற்கனவே பண்ணியிருக்கோம், இது எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. திரும்ப ஒரு முறை இப்போ பண்ண போறோம், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர எங்களுக்கு இது புதுசே கிடையாது. நீங்க வாங்க, இப்போ எங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரீங்க அப்படின்னா நான் மட்டும் அந்த வீட்டில இருந்து உங்களுக்கு வழி அனுப்பி விட்டா சரியா இருக்காதுல்ல? வீட்டில் இருக்க எல்லாருமே இருந்தாங்கனாக்கா கரெக்டா இருக்கும்ல? நீங்க வாங்க, ஈரான்ற வீட்டுக்கு ஒருத்தர் மட்டும் இங்க இருக்க மாட்டோம், 70 லட்சம் பேருக்கு மேல இருப்போம், வந்து எங்களை பார்த்துட்டு போங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. பார்த்துட்டு எங்க இருந்து போறது? புரியுதா மக்களே? இந்த விஷயத்தை தான் அவர் மைண்ட் வாய்ஸா இவ்வளவு சத்தமா பேசியிருக்காப்ல. இதை விட பெரிய த்ரெட்டை அமெரிக்கா கொடுக்க முடியாதுங்க, கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளே இதை பத்தி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பேசுறோம்னாக்கா அமெரிக்க ராணுவ தலைமையகம் இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்களோ?